வெல்கம் டு மை சேனல் காய்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். நம்ம இந்த டியூட்டர் செட் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒர்க் ஆகலை. திரும்ப நம்ம பார்த்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றைய சொல்லியிருப்பேன், இது கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்குது, அதனால் போர்டு இஷ்யூ வந்து சொன்னாங்க. சரி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி இது ரெஸ்ட் ஆகி இந்த திரும்பவும் ட்ராக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. திரும்ப அதனால் சரியாக சார்ஜ் இருக்க மாட்டேங்குது, சில நேரத்தில் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, சார்ஜ் நிற்க மாட்டேதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்டு. ஸோ அதை திரும்ப ரெடி பண்ண போகிறோம். அதான் சொல்கிறான், சரியாகாமல் போகிற பொருளை தூக்கி போடாதீங்க, அதை திரும்ப வேலை செஞ்சு பாருங்கள். அது நமக்கும் நல்லது, நமக்கு சுற்றி இருக்கிற பூமிக்கும் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வேஸ்ட்டை குறைக்க பார்க்கணும். திரும்ப அதை ரீசைக்கிள் பண்ணுறதுனால நம்ம குவாலிட்டி கொஞ்சம் அதெல்லாம் கிடையாது. நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதுனால நம்ம சுற்றுச்சூழல் எவ்வளோ பாதிப்பு குறையுது பாருங்கள். எவ்வளோ மரங்கள், தண்ணி, லித்தியம், பேட்ரி எவ்வளோ சேவ் ஆகுது பாருங்கள். சார்ஜிங் போர்டில் தான் பிரச்சனை, ஏன்னா சரியாக சார்ஜ் ஆக மாட்டேது. தெளிவாக திருட்டு நினைக்கிறேன் பாருங்கள். ரெஸ்ட் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. சார்ஜிங் போர்ட்டெல்லாம் போயிருக்கு, அதுதான் வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை இப்போ ரெடி பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கெட்ட பழகிறது தான், நான் வேலை செய்யாமல் போகிற பொருளை தூக்கி போட மாட்டேன், அதை எடுத்து வச்சுருவேன் பாருங்கள். இதுக்கு மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த பட்ஸ் நமக்கு எதில் போட்ட பார்த்து ஃபிட் ஆகுதோ அதை நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பட்ஸ் செட் ஆகலை பார்த்தீங்கன்னா தைஸ் எப்படி மேக்னெட் ரிப்பல் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பல் பண்ணி விட்டுறோம். ஸோ வேறு போர்ட் ட்ரை பண்ணுறோம். பாருங்கள் கைஸ், இது எந்த அளவுக்கு ஃபிட் ஆகாது பாருங்கள் எப்படி உட்காருது. ஸோ நம்ம இப்போ இந்த போர்டு தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம அப்படியே கட்டி மாட்டிக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா எஸ் மாட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஒயர்லாம் திரும்ப நம்மளால் செட் பண்ண ரொம்ப கஷ்டம். இது எல்லாத்தையும் உட்கார வைக்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம அப்படியே போர்டு மட்டும் ஸ்வாப் பண்ண போகிறோம். இந்த சார்ஜர்லாம் கண்டிச்சுன்னா அதை நம்ம டேப் வச்சு ஓட்டவே ரொம்ப கஷ்டம். ஸோ சிம்பிளாக நம்ம 4 டீசால்டர் பண்ணி சால்டர் பண்ணிட்டு மட்டும் போதும். ஸோ பாருங்கள், பண்ணி காட்டுறேன் ஈஸியாக. எதுக்காக போட நிலம வந்துடும், அதெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் கைஸ். இப்போ பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக வேலை பண்ணி காட்டுறேன்ட்டு. ஏன்னா அதிகமான ஸ்கில்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சால்டர் பண்ணுற எப்படி தெரிஞ்சுன்னா மட்டும் போதும். சால்டர் பண்ணுற எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கன்னா வீடியோ கேட்டிங்கன்னா வீடியோ போடுறேன், ஒரு டுவெல் மாதிரி போடுறேன், கற்றுக்குங்க. அவ்வளோதான் கைஸ், சால்டர் பண்ணிட்டோம். இப்போ அதை நம்ம ஷார்ப் பண்ண போகிறோம். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கினா மட்டும் போதும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரி பண்ணிடலாம். ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சார்ஜும் பிரச்சனை இல்லை, இந்த போர்டு நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக வேலை முடிஞ்சு, ஒன்றுமே இல்லை. ரெண்டும் ஒரே மாதிரி போர்டு தான் பார்த்தீங்களா. ஆனால் இதில் என்ன ஒரு இஷ்யூனா, இப்போ பாருங்கள், இதில் ரெஸ்ட் இஷ்யூ இல்லை, ரெஸ்ட் இருக்குது. அதனால்